ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது வந்து அவரி இலைங்க. நான் வந்து சீட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு காம்போ போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த சமயம் நான் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இப்போ இந்த லீஃப் வந்து நான் நிழல்லையே வந்து உணர வச்சது. இது நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு லீவ்னால இல்லாதனால நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இது வந்து கையிலே கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டேன். இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் அந்த இலை இதோடு தான் நான் போட்டுட்டேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதெல்லாம் போன வாட்டிலாம் என்ன பண்ணிங்கன்னா நிறைய இருந்தது. மாவு மிஷினில் கொண்டு போய் சீய கரைக்கிற இதில் கொடுத்துட்டு நான் அதுக்கு 2ஆவது வாட்டி நான் பண்ணும்போது என்ன செஞ்சுட்டேன், மிக்சிலே கொஞ்சமாக நமக்கு அளவாக பண்ணிட்டேன். ஏன்னா சின்ன செடியை கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன், நிறையெல்லாம் வைக்கல. நமக்கு தேவைக்கும் அளவு மட்டும் நான் செடியாகவே வச்சுக்கிட்டேன். இப்போ இதே போல் தான் இந்த இதையும் நான் வந்து இப்போது பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சமயம் வந்து நான் இந்த மாதிரி காம்பெல்லாம் வந்து எடுத்துட்டேங்க, உருவி போட்டுட்டேன். இப்போ நம்ம எப்படி தான் ஜலிச்சு தான் போட போகிறோம். ஸோ அதனால் காமிச்சிருப்பேன் வீடியோவில் அந்த லீஃப் எப்படி இருக்குதுன்னுட்டு. ஸோ அதனால் இதெல்லாம் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறது பண்ண வேண்டாம், அப்படியே வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ரொம்ப பழுத்த இலையெல்லாம் வந்து நான் எடுத்துட்டேன். ஏதோ 1 2 மட்டும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இது பாருங்கள், நான் க்ரீனாக இருக்கும்போதே எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாமுங்க. இப்போது இதில் வந்து சின்ன ஜார் இதில் தான் போடுறேங்க. ஏன்னா இப்போ இது வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து அந்த பெரிய ஜாரில் போட்டோம்னா ஒரு 2 சுற்றின உடனே ஃபுல்லாகவே வந்து பொடி சீக்கிரமாக கம்மியாக தான் தெரியும் குவான்டிட்டி. அது வந்து வெறுமடி நல்லாவே நைஸாக அரைக்க முடியாது. ஸோ அதனால் நான் இதில் 2 3 வாட்டி நம்ம போட்டாலும் கொஞ்சம் நல்லாவே நைஸாக அரைக்க முடியுன்றதுனால இந்த சின்ன ஜார்லேயே நான் வந்து இதை போட்டிருக்கேங்க. இப்போ இதில் வந்து போட்டுட்டு அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாமுங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டோம். இது 2 கையில் நம்ம எடுக்க முடியாதனால எடுத்துட்டேன் நான். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஒரு இது வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து அது காட்ட முடியல, பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் 2ஆவது வாட்டி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த இதில் இவ்வளோ தான் நமக்கு வருது. இப்போ பார்த்துக்கோங்க பொடி எப்படி இருக்குது பாருங்கள். இது லாஸ்ட்டில் நம்ம ஜலிச்சுட்டு இன்னொரு வாட்டி கூட நம்ம அரைச்சிக்கலாங்க. நல்லா எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். இப்போ இது எல்லாமே வந்து இது ஃபுல்லும் அரைச்சிட்டு நம்ம மொத்தம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ எல்லாமே அரைச்சிட்டேன். கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி வலையில் போட்டிருக்கிறேன் ஜலிக்கிறதுக்கு. ஏன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது, மாவு ஜலியில் கூட நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இல்லாதனால நான் இதில் மட்டுமே போட்டுக்கிட்டேங்க. இங்கே பாருங்கள், இப்போ இதையுமே வந்து ஒரு இதில் ஃபுல்லும் நம்ம ஒரு கிரைண்டரில் ஒரு சுற்று விட்டுட்டோம்னா சரியாக இருக்குங்க. பாருங்கள், எல்லாம் ஜலிச்சு எடுத்துட்டேன். இங்கே பார்த்துக்கோங்க எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதுலேயுமே கொஞ்சம் நம்ம ஜலிச்சோம் பார்த்தீங்களா, இவ்வளோ தான் நமக்கு அந்த இது வந்திருக்குது. இதை ஒரு 2 சுற்றிட்டோம்னா இதுலேருந்து வர தூளும் நம்ம என்ன பண்ணலாம், ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது வந்து நம்ம ஹோம்மேடாகவே நாமளே வந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட அந்த தளைஞ்சு வர்றத இலையை வந்து நீங்கள் எடுத்து சேர்த்து வச்சு கூட நீங்கள் இது போல் அப்பப்போ நம்ம வீக்லி மந்த்லி ட்வைஸ் போட்டுப்போம். இல்லை ஒரு சிலர் வீக்லி ஒன்ஸ் போட்டுப்பாங்க இல்லையா? அப்போ இந்த இதுவே போதுமானது. இதுவே பாருங்கள், உங்களுக்கு 2 3 தடவை யூஸ் பண்ணலாம். மருதாணியோடு பண்ணும்போது இதில் மருதாணி இலையை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பைண்டிங் ஆக லேட் ஆகும் இல்லையா? அதனால் நான் எப்போவுமே ஃபஸ்ட் நாள் வந்து மருதாணி போட்டுட்டு செகண்ட் டே அன்றைக்கி அவரி பொடியோட ஒரு ஸ்பூன் நான் வந்து 1 அல்லது 2 ஸ்பூன் மருதாணி போட்டு பண்ணிக்குவேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாகவே நல்லா பைண்டிங் ஆகுங்க அந்தனோட இதுக்கு. பாருங்கள், நல்லா எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தொட்டியில் கூட வச்சு நம்ம வளர்த்திக்கலாமுங்க இதனோட இதுவை. எல்லாமே ஜலிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம இது வந்து காப்பி தூளுக்காக வச்சுருந்த டப்பா தான், எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் அப்பப்போ மாற்றி எடுத்துகிட்டது. இதை பாருங்கள், இது போல் டீ தூள்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறது. ஸோ இதுக்கு வேறு டப்பா இருக்குதுங்க. அதனால் இப்போ என்ன பண்ணேன், இந்த டப்பாலே நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய டப்பாவில் வச்சுருந்தேன். ஸோ அந்த டப்பா நமக்கு அவ்வளோ தேவையில்லை. இப்போ இதில் போட்டுட்டு நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நமக்கு வந்து இந்த பாட்டிலில் இவ்வளோ வந்திருக்குதுங்க. இது
இதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.